Good morning, 9th standard students. Today in your English session, we are going to see grammar degrees of comparison. நம்ம already parts of speechல வந்து adjective அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். Adjective அப்படிங்கிறது என்னன்னா it is the word that describes a noun. Noun describe பண்ற word தான் வந்து adjective. In any sentence in your speech, if a word describes a noun, then it's called as adjective. So adjective is a word that describes or qualifies a noun. It gives more information about a noun. Noun அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற நவுனை பத்தின more information நம்மளுக்கு கொடுக்கிறது and அந்த நவுனை describe பண்றது தான் வந்து adjective. Example, the tiger is a strong animal. இப்போ இங்கெல்லாம் tiger அப்படிங்கிறது வந்து ஒரு noun. So இந்த nounல பத்தின information கொடுக்கிறது வந்து adjective, அதாவது strong. tiger வந்து ஒரு strong ஆன animal and tiger வந்து describe பண்ணுது எப்படிப்பட்ட animal அப்படின்றத சொல்லுது. அதுதான் வந்து that word is called adjectives. There are three degrees of comparison: positive, comparative and superlative. அதாவது இந்த சென்டென்ஸ்ல வர adjectives வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது 3 டைப்ஸா யூஸ் பண்றோம்: positive, comparative and superlative. Positive degrees of comparison என்னன்னு பாத்தீங்கன்னா, குமார் is a kind man. So நம்ம ஒருத்தரை பத்தி சொல்றோம், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து positive degree. குமார் is a kind man. குமார் வந்து ரொம்ப தன்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றோம். So இது வந்து positive degree. Next is comparative degree. Comparative degreeன்றது என்னன்னா, tsunami is more destructive than cyclone. So ரெண்டு விஷயத்தை compare பண்ணி பேசும்போது that becomes comparative degree. So tsunami is more destructive than cyclone. cyclone விட compare பண்ணும்போது tsunami வந்து ரொம்ப அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். So இது எல்லாமே வந்து adjectives தான். இங்க kindங்கிறதும் adjective தான். more destructiveன்றது adjective தான் because it describes how tsunami is. And this kind describes how Kumar is. Next, superlative degree parunga. Mount Everest is the highest peak in the world. So Mount Everest, நம்ம வேர்ல்டுலயே வந்து highest peak வந்து Mount Everest தான் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க 2 or more எடுத்து கம்பேர் பண்றீங்க, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பீக்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தா மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து superlative degree. So examples parunga. No other girl in the class is as tall as Ramya. So Ramya in the classல இருக்கிற girls எல்லாரையும் எடுத்து பாத்தீங்கன்னா ரம்யா மாதிரி டாலா வேற யாருமே இல்ல அப்படிங்கிறது வந்து positive degree. Very few girls in the class are as tall as Ramya. அதாவது ரம்யாவை போல டாலா இருக்கிறவங்க வந்து சில கேர்ள்ஸ் தான் அப்படின்னு சொல்றதும் பாசிட்டிவ் டிகிரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரம்யாவை பத்தி தான் நம்ம பேசுறோம். ரம்யா வந்து இந்த கிளாஸ்லயே வந்து 2 அக்கேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் அக்கேஷன் வந்து ரம்யா தான் இருக்கிறதுலே டால் கேர்ள் அப்படின்னா அப்போ பாசிட்டிவ் டிகிரியில எப்படி சொல்லணும்னா, நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா. இந்த நோ அதர் கண்டிப்பா வரணும், ஆஸ் கண்டிப்பா வரணும், அட்ஜெக்டிவ் வேர்ட் வரணும், அப்புறம் இன்னொரு ஆஸ் வரணும். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் டிகிரியோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா. அதாவது என்னன்னா, இந்த கிளாஸ்ல ரம்யா மாதிரி டாலா யாரும் இல்லை, எந்த பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ரம்யா மாதிரி சில பெண்கள் டாலா இருக்காங்க, ரம்யாவோட ஹைட்டே சில பெண்கள் இருக்காங்க. ஸோ அப்ப எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, very few girls னா ரம்யா மாதிரி சில பெண்கள் ரம்யா மாதிரி டாலா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். So very few girls in the class are as tall as ரம்யா. இந்த மாதிரி as, adjective, as வந்தாலே அது பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ். நோ அதர் கேர்ள் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ரம்யா மட்டும்தான் அந்த கிளாஸ்லயே டாலானவ அப்படின்னா நோ அதர் கேர்ள் யூஸ் பண்ணோம். வெரி ஃபியூ கேர்ள்ஸ் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ரம்யா மாதிரி சில பெண்கள் அவளோட ஈக்குவல் ஹைட்ல இருக்காங்க அப்படின்னும் போது வெரி ஃபியூ கேர்ள்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இதையே கம்பேரிட்டிவ் டிகிரியில எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா இஸ் டாலர் தேன் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ்.
கம்பேரிட்டிவ் டிகிரி வரும்போது டாலர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதாவது அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்மோட கம்பேரிட்டிவ் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டால், டாலர், டாலஸ்ட் நம்ம அந்த மாதிரி படிச்சிருப்போம். பாசிட்டிவ்னா எப்படி வரணும், கம்பேரிட்டிவ்னா எப்படி வரணும், சூப்பர்லேட்டிவ்னா எப்படி வரணும் அப்படிங்கிறத 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டால்க்கு வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து டாலர். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து ரம்யா தான் வந்து கிளாஸ்லேயே வந்து டாலான பொண்ணு. ஸோ அதை வந்து கம்பேரிட்டிவ்ல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா இஸ் டாலர் தேன் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். எனி அதர் கேர்ள், எனி அதர்னா எந்த பொண்ணை விடவும் ரம்யா தான் வந்து கிளாஸ்லேயே டால் அப்படின்னு சொல்றது தான் எனி அதர் கேர்ள். ஸோ எனி அதர் கேர்ள் கண்டிப்பாக போடணும், டாலர் கண்டிப்பாக போடணும். இதே வந்து ரம்யா மாதிரி இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸாக வந்து டாலாக இருக்காங்க அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது ரம்யா இஸ் டாலர் தேன் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். மோஸ்ட் யூஸ் பண்ணணும். ரம்யா தான் டால் அப்படின்னு வரும்போது எனி அதர் யூஸ் பண்ணணும். ரம்யா மாதிரி சில பேரும் டாலா இருக்காங்கன்னு வரும்போது மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா தான் கிளாஸ்லேயே டால் அப்படின்னும் போது ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். கிளாஸ்லேயே ரம்யா தான் டாலஸ்ட் கேர்ள். ஸோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வரும்போது த கண்டிப்பாக போடணும் அண்ட் இஎஸ்டி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். த டாலஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ரம்யா மாதிரி இன்னும் சில கேர்ள்ஸ் கூட டாலாக இருக்காங்க அப்படின்ற சிச்சுவேஷனில் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்ல இருக்கிற டாலஸ்ட் கேர்ள்ஸ்ல ரம்யாவும் ஒருத்தி. ஸோ ஒன் ஆஃப் த யூஸ் பண்ணணும், இஎஸ்டி ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் யூஸ் பண்ணணும். ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். Next வந்து பாருங்க, the positive degree is used to express or describe a quality. So positive degree of an adjective states the characteristic of the noun. So positive degreeன்றது வந்து என்னன்னா ஜெனரலா ஒரு adjective தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. It is a tall building. Mango is sweet to taste. So tall, ஸ்வீட் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ்ல வர நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ பில்டிங் வந்து டாலா இருக்கு, மேங்கோ வந்து ஸ்வீட்டா இருக்கு. ஸோ அந்த சென்டென்ஸ்ல வர நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி எப்போ யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, when two things or two sets of things are compared. ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் டிகிரி வருது. This building is taller than any other building. மற்ற பில்டிங்கை விட இந்த பில்டிங் வந்து டாலா இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது வருது. அப்போ ER ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் தேன் யூஸ் பண்ணணும். அப்புறம் எனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் யூஸ் பண்ணணும் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தேன் பைனாப்பிள். பைனாப்பிளோட மேங்கோ ஸ்வீட்டர். ஸோ டூ திங்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்வீட்டர் ER ஃபார்ம் யூஸ் பண்ணோம், தேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இங்கே வெறும் ரெண்டே விஷயம் மேங்கோ பைனாப்பிளை மட்டும் கம்பேர் பண்ணுறதுனால ஸ்வீட்டர் தேன் அப்படின்னோட முடிச்சிட்டோம். பட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ் டாலர் தேன் எனி அதர் பில்டிங். அதாவது எல்லா பில்டிங்கும் எடுத்து பார்த்தா அதில் இந்த பில்டிங் தான் டாலர். ஸோ ரெண்டு பில்டிங்கை மட்டும் கம்பேர் பண்ணல, அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பில்டிங்கையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம எனி அதர் கண்டிப்பாக இங்கே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாருங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, மோர் தென் டூ திங்ஸ் ஆர் கம்பேர். ரெண்டு விஷயத்துக்கு மேலே கம்பேர் பண்ணோம்னா அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங். இருக்கிறதுலே இதுதான் டாலஸ்ட் பில்டிங். ஸோ அப்போ EST ஃபார்ம் த அண்ட் EST ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணணும். மேங்கோ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட். ஃப்ரூட்லேயே வந்து மேங்கோ தான் ஸ்வீட்டஸ்ட். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து பார்க்கும்போது மேங்கோ தான் ஸ்வீட்டஸ்ட். ஸோ த கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், EST ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பிரபு இஸ் யங். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. பிரபு வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ரொம்ப சின்ன வயசுக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரபு இஸ் யங்கர் தென் அமிர்தா. இப்போ பிரபுவை வந்து அமிர்தாவோட கம்பேர் பண்ணும்போது பிரபு வந்து அமிர்தாவோட சின்னவனா இருக்கான். ஸோ பிரபு இஸ் யங்கர் தென் அமிர்தா. ஸோ இந்த யங் அப்படின்ற அந்த வேர்ட் அட்ஜெக்டிவ் வேர்ட் இருக்கு இல்லையா, அதோட ER சேர்த்துக்கணும் கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்புறம் தேன் வந்து கண்டிப்பாக போடணும்.
ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி ஃபார்ம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பிரபு இஸ் தி யங்கஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாரை விட பிரபு தான் சின்னவன். ஸோ த கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இஎஸ்டி ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி வந்து பாசிட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் டிகிரினா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அட்ஜெக்டிவோட இஆர் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், தேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கும் மேற்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம கம்பேர் பண்ணும்போது எனி அதர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் யூஸ் பண்ணணும். எனி அதர் எங்கே யூஸ் பண்ணனா, எல்லாத்த விட இதுதான் டாலர், ஸ்வீட்டர் அந்த மாதிரி வரும்போது எனி அதர் யூஸ் பண்ணணும். இல்லை இதுவும் கூட இன்னும் கொஞ்சம் பில்டிங்கும் டாலராக இருக்குது அப்படின்னு வரும்போது மோஸ்ட் அதர் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து டிஹெச்இ த கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அட்ஜெக்டிவ் வேர்டோட இஎஸ்டி ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங். பில்டிங்லே இதுதான் வந்து டாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட்னும் போது த டாலஸ்ட் பில்டிங்னு சொல்கிறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் பில்டிங் கூட இதே மாதிரி டாலாக இருக்குது அப்படின்னு வரும்போது இந்த ரம்யா எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். நிறைய கேர்ள்ஸ் டாலாக இருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து ரம்யா. ஸோ அப்போ ஒன் ஆஃப் த கண்டிப்பாக வரணும். அட்ஜெக்டிவ் ஃபார்மோட இஎஸ்டி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி வந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், கம்பேரிட்டிவ் டிகிரி வந்தால் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தால் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பிரபு இஸ் யங் அப்படின்னு கொடுப்பாங்க, பாசிட்டிவ் டிகிரின்னு கொடுப்பாங்க. சேஞ்ச் த சென்டென்ஸ் டு கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை சூப்பர்லேட்டிவாக மாற்ற சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் டிகிரி வந்தால் கண்டிப்பாக இஆர் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், தேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் வந்தால் த கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இஎஸ்டி ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இந்த யங், யங்கர், யங்கஸ்ட் இந்த மாதிரி பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் வந்து இஆர், இஎஸ்டி ஃபார்ம் இல்லாமல் மோர், மோஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தேன் சைக்ளோன். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது அட்ஜெக்டிவ் வேர்டு. இந்த அட்ஜெக்டிவ் வேர்டுக்கு வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்டு வந்து டிஸ்ட்ரக்டிவர் அப்படின்லாம் போடக்கூடாது, மோர் டிஸ்ட்ரக்டிவ். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் வந்தால் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இது ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். பை ப்ராக்டிஸ் உங்களுக்கே வந்து அது தெரிய வரும், எங்கே வந்து இஆர் போடணும், எங்கே இஎஸ்டி போடணும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைண்ட் இருக்குது, கைண்டுக்கு வந்து கைண்டர், கைண்டஸ்ட்னு கிடையாது, மோர் கைண்ட், மோஸ்ட் கைண்ட் அப்படி தான் நம்ம போடணும். சில வேர்ட்ஸ் வந்து இஆர், இஎஸ்டி போட்டு நம்ம பண்ணலாம். சில வேர்ட்ஸ் வந்து மோர், மோஸ்ட் தான் நம்ம போட்டு கம்பேரிட்டிவ்க்கும் சூப்பர்லேட்டிவ்க்கும் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா எப்படி வந்து நீங்கள் பாசிட்டிவ் டிகிரியில் இருக்க சென்டென்ஸை கம்பேரிட்டிவாக மாற்றணும், சூப்பர்லேட்டிவாக மாற்றணும் அப்படின்றது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வரும். இப்போ நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சென்டென்ஸை கம்பேரிட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா. அதாவது என்னென்னா, இந்த கிளாஸ்லேயே ரம்யா மாதிரி வேற எந்த பொண்ணும் டாலாக இல்லை அப்படின்றது தான் இதனோட மீனிங். ஸோ அப்படின்னா கம்பேரிட்டிவில் நீங்கள் என்ன போடணும், எனி அதர் கண்டிப்பாக போடணும். ஸோ அட்ஜெக்டிவ் ஃபார்மோட இஆர் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், தேன் யூஸ் பண்ணணும். இதே சூப்பர்லேட்டிவ்ல போடும்போது ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள், ரம்யா தான் கிளாஸ்லேயே டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கணும். சப்போஸ் வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா அப்படின்னு வந்திருந்ததுன்னா
வெரி ஃபியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரம்யா மாதிரி இன்னும் சில பெண்களும் டாலா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கம்பேரிட்டிவ் போடும்போது மோஸ்ட் அதர் கண்டிப்பா போடணும். மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ். அதே மாதிரி அட்ஜெக்டிவோட ER ஃபார்ம் THAN than கண்டிப்பா போடணும். சூப்பர்லேட்டிவ் வரும்போது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க வந்து உங்களோட சென்டென்சஸை வந்து நீங்க மாத்தி எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைசஸ் பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் எப்படி வந்து மாற்றி எழுதலாம் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் changing the positive degree to comparative degree and superlative degree. So first exercise paranga, work with a partner and fill in the table with information about your locality. You may add more information if necessary. When you finish filling the table, write a short paragraph comparing the two places. So இது வந்து comparative degree தான். உங்களோட வீடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு, உங்க ஃப்ரெண்டோட வீடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வந்து 500 மீட்டர்ஸ், உங்களோட ஃப்ரெண்டோட பிளேஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருந்ததுன்னா அதை என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி ஏர்போர்ட், ஷாப்பிங் சென்டர், டெம்பிள்ஸ், ஹெரிட்டேஜ் சென்டர், சி, லேக்ஸ், ரிவர்ஸ் ஆர் பாண்ட்ஸ், டிராஃபிக், இது எல்லாத்தையும் நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து யூ ஹாவ் டு ரைட் அ பேராகிராஃப் கம்பேரிங் த டூ பிளேசஸ். மை பிளேஸ் இஸ் நியரர் to the railway station than my friend's place. அந்த மாதிரி நீங்க paragraph ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க எழுதணும். இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஆன்சர்ஸ் வந்து உங்களோட வீடியோவோட எண்ட்ல இருக்கு. நீங்க வந்து அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பி எக்ஸசைஸ் பாருங்க. Give your opinion and compare the items in each picture using ER, more, less or an irregular form. Use the words. You may form your sentences in more than one way. So இங்க வந்து pictures கொடுத்திருக்காங்க. இந்த pictures வச்சு நீங்க இந்த words யூஸ் பண்ணி compare பண்ணி எழுதணும். அதாவது பீட்சா கொடுத்திருக்காங்க, healthy vegetables கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் pizza is a junk food. So அப்ப நீங்க என்ன எழுதணும்? Green vegetables and fruits are healthier than junk food. அது வந்து first sentence எழுதலாம். Next வந்து green vegetables are more wholesome than junk food. அது second sentence. Next calorific use பண்ணி vegetables and fruits are more pizza is or junk foods are more calorific than fresh fruits and vegetables. அது third sentence, C sentence நீங்க எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பிக்சரையும் கம்பேர் பண்ணி இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் இங்க எழுதணும். இது நீங்க ஆன் யுவர் ஓன் ட்ரை பண்ணுங்க. இதனோட ஆன்சர்ஸும் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சி எக்ஸசைஸ் பாருங்க. லுக் அட் த பார் கிராஃப். ரைட் 5 sentences using the appropriate degrees of comparison. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது பேராகிளைடிங், ராஃப்டிங், ராக் கிளைம்பிங், பஞ்சி ஜம்பிங், சர்ஃபிங், இதெல்லாம் வந்து எவ்வளோ பாப்புலராக இருக்குது, 2001 எவ்வளோ பாப்புலராக இருந்தது, 2017 எவ்வளோ பாப்புலராக இருந்தது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி 5 sentences எழுதணும் யூஸிங் அப்ரோப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேராகிளைடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேராகிளைடிங்கில் வந்து 2001 பேராகிளைடிங் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. பட் 2017 விட 2001 வந்து பேராகிளைடிங் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் 2001 paragliding was more popular than in 2017 அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணி எழுதணும். இது வந்து நீங்க ஆன் யுவர் ஓன் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்ட்ல கொடுத்துருக்கேன், அதனோட வந்து நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. Next is your listening task. I'm to read a conversation. Okay, you have to listen to this conversation and answer the questions that followed. Just listen this carefully. The spirit of adventure. Lena has a great fascination for adventure.
During her winter holidays, she wishes to explore an adventure sport. Listen to the conversation between Lena and her mother and complete the dictionary activity. Mother: Lena, what are your plans for the winter vacation? I thought we could go to a heritage site in India. Lena: No, Mom, this time I wish to take up an adventure sport which I've been planning for long, but I'm not sure whether we have good options for adventure sports in India. Mother: Why not? India is a versatile and multifaceted country, and every part of it offers some new adventure to see, some new place to visit, ranging from the wonderful treks on the powerful and the bold mountain ranges of Himalayas, skydiving adventures in the west, hill stations of the south, proclaiming beauty of the karst caves to the desert trips in Thar. All the varieties are found in one nation. Lena: That's great to know that with a brooding modern nation you can savor all the adventures either in the midst of towns or surrounded with the nature's bounty. Mother: But we must carefully choose the organization that offers such programs. We should not go for ones that are registered with Adventure Tour Operators Association of India and Ministry of Tourism. We should go for ones that are registered with Adventure Tour Operators Association of India and Ministry of Tourism. Lena: Okay, Mom, let us see if any of those places have bungee jumping. I've been dreaming of doing this daredevil jump for the past 2 years. Mother: If you're really ready for bungee jumping, I suggest we go to Rishikesh. Apart from leaping off a cliff, you can do whitewater rafting too. What do you say? Let's talk to your father and ask him to do some enquiries. Lena: Yay, I'm so excited. I can't wait for Dad to come back from office. So this is your listening task. Based on this conversation and exercise is given, you have to complete this exercise. You have to only listen to the conversation which I have read and complete your exercise.